Welcome to JC Maths Tuition. 12th Business Maths Exercise 1.2 third sum பார்க்கலாம். A total number of rupees 8,600 was invested in two accounts. ரெண்டு அக்கௌண்ட்ல வந்து நம்ம 8,600 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. One account earned 4 into 3 by 4% annual interest and the other earned 6 into 1 by 2% annual interest. ரெண்டு அக்கௌண்ட்ல இருந்து நமக்கு இன்ட்ரெஸ்டா எவ்வளவு annual இன்ட்ரெஸ்டா எவ்வளவு கிடைக்குதுன்னா 4 into 3 by 4%, அடுத்த அக்கௌண்ட்ல இருந்து 6 into 1 by 2%. If the total interest for 1 year was 431.25, இது மூலமா வர interest rupees வந்துட்டு 431.25, how much was invested in each account அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட கொஸ்டின் என்ன இருக்கு பாருங்க, லாஸ்ட்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அதை தான் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துக்கணும். how much was invested in each account, அதாவது அக்கௌண்ட்னா ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னா, let x and y be the two accounts எழுதிக்கலாம். சிம்பிளா வேர்டிங் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும் நம்ம வந்து எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு நேம் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு எக்ஸ், செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஒய். இப்போ டோட்டல் ஆஃப் 8,600 வாஸ் இன்வெஸ்டட் இன் டூ அக்கௌண்ட்ஸ் டோட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சம், அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டு அக்கௌண்ட்டையும் சேர்த்தா நமக்கு வந்துட்டு 8,600 rupees வந்துட்டு கட்டியிருக்காங்க டோட்டலா. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஸ்டின்ல இருந்து எடுத்துக்கலாம். ஒன் அக்கௌண்ட் earned 4 into 3 by 4%. ஒன் அக்கௌண்ட் earned 4 into 3 by 4% plus 6 into அந்த அதர் அக்கௌண்ட் வந்து 6 into 1 by 2% is equal to எவ்வளவு earn பண்ணிருக்காங்க, 431.25. இது வந்துட்டு ஃபிராக்ஷன், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு, பெர்சன்டேஜ்ல இருக்கு. நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் ஈக்குவேஷன் நம்பர் 2 எழுதிக்கணும். கொஸ்டின் வந்து யூஸ் டிட்டர்மினன்ட் மெத்தட் சொல்லியிருக்காங்க. டிட்டர்மினன்ட் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, நம்ம கிராமர்ஸ் ரூலும் டிட்டர்மினன்ட் மெத்தடும் ஒன்று தான். நீங்கள் எது கொடுத்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். டிட்டர்மினன்ட் மெத்தட் கிராமர்ஸ் மெத்தட் சேம் தான். இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணி ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். இப்போ 4 into 3 by 4% அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு நார்மலாக ஃபிராக்ஷன் ஆக்கலாம். 4 into 4 16, இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும், இங்கே வந்து வர ஆன்சர் இங்கே ப்ளஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். 4 into 4 16, 16 plus 3 19 by 4. இந்த பர்சன்டேஜ் விட்டுறாதீங்க, அதையும் போட்டுக்கோங்க. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி காட்டுறேன். 6 into 2 12, 12 plus 1 13, 13 by 2%. ஆக்சுவலி இது வந்து அக்கௌண்ட்ஸ் இல்லையா, ஸோ இங்கே ஒரு ஸ்டெப் போட்டுக்கோங்க. இது எக்ஸ், இது ஒய்யா எடுத்துக்கோங்க. இது எக்ஸ், இது ஒய் is equal to 431.25. இதுக்கப்புறம் நம்ம இந்த பெர்சன்டேஜை சால்வ் பண்ணலாம். 19 divided by 4, பெர்சன்டேஜ் வந்து நம்ம டிவைடட் பை 100 போடுவோம், எக்ஸ் போட்டுக்கலாம், பிளஸ் 13y divided by 2 divided by 100. இந்த பெர்சன்டேஜ் சிம்பிளை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம டிவைடட் பை 100 போட்டுக்கிறோம். is equal to 431.25. இது நீங்கள் உங்களுக்கு தெரியும், இப்படி இருந்துச்சுன்னா 19x divided by இது வந்துட்டு இங்கே கீழேயே தான் மல்டிபிள் ஆகிக்கும், 400 பிளஸ் 13y divided by 200 is equal to 431.25. இப்போ இன்னும் இது ஃபிராக்ஷனாக தான் இருக்கும், ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு வரல. ஸோ பாருங்க, இது 400 எல்சிஎம் பிளஸ் தான் இருக்கு. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கலாமா? எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன இருக்கும், 400 தான் கீழே, எல்சிஎம் 400 தான் வரும். ஸோ இங்கே 400 இருக்கிறதுனால மேலே அப்படியே போட்டுடலாம் 19x. பிளஸ் இங்கே வந்து 400 வரணும், இன்டூ 2 பண்ணோம்னா நமக்கு 400 வந்துடும் கீழே. ஸோ அப்போ மேலே வந்து பிளஸ் 2 பண்ணும்போது 26y, கீழே நம்ம 2 பண்ணதுனால நமக்கு 400 இன்டூ 2 பண்ணும்போது இஸ் ஈக்குவல் டு 431.25 சொல்லி கிடைக்குது. இப்போ பாருங்க, இப்போ இந்த 400 இருக்கு இல்லையா, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க, இதையும் மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ 19x plus 26y is equal to 431.25. டிவிஷன்ல இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷன்ல வந்துருச்சு. ஸோ இப்போ 19x plus 26y is equal to இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். வந்து 17250. இதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டா, இது கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு டைரக்ட் கொஸ்டினாக இல்லாமல் இந்த பெர்சன்டேஜ் இதெல்லாம் கொடுத்ததுனால நமக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. மற்றபடி உங்களுக்கு ப்ரீவியஸ் சம்மில் இருந்த மாதிரியே தான் டிட்டர்மினன்ட் மெத்தட் கிராமர்ஸ் ரூல் அழகாக யூஸ் பண்ணிடலாம். நம்ம இதில் ரெண்டு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். டிட்டர்மினன்ட் மெத்தட் கிராமர்ஸ் ரூல் ரெண்டு சேம் தான். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், அதோட எக்ஸ் அண்ட் ஒய்யோட கோஃபிஷியன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். டெல் கண்டுபிடிக்கிறக்காண்டி 19 26 இதோட கோஃபிஷியன்ட் எக்ஸ் அண்ட் ஒய்யோட கோஃபிஷியன்ஸ் மட்டும் எடுத்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அது நம்மளோட டெல் வேல்யூ 1 into 26 26 மைனஸ் 19 into 1 19. இது பண்ணும்போது நமக்கு டெல் வேல்யூ 7 கிடைக்கும். டெல் வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஸோ 7 வந்து நாட் ஈக்குவல் டு 0 தான். ஸோ நம்ம இதுக்கப்புறம் இந்த சம் ப்ரொசீட் பண்ணலாம். டெல் இஸ் ஈக்குவல் டு 7. நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன, எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா. ஹவு மச் வாஸ் இன்வெஸ்டட் இன் ஈச் அக்கௌண்ட். அப்போ ஈச் அக்கௌண்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஒரு அக்கௌண்ட் எக்ஸ், ஒரு அக்கௌண்ட் ஒய்னு எடுத்துருக்கோம். ஸோ அப்போ நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்ன, x is equal to del x by del
y is equal to del y by del. இதான் அதுக்கான ஃபார்முலாஸ். இப்போ பாருங்க நம்ம del கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் del x del y கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப சிம்பிள் தான். del x கண்டுபிடிக்கும் போது நமக்கு x வேணும் இல்லையா? x வேணும் அப்படிங்கும் போது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்கு இல்லையா? இந்த ஈக்குவேஷன்ல இருக்க இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸை x பார்ட்ல எழுதணும். அதாவது இது x காலம், இது y காலம். ஸோ 172500. y காலம்ல வந்து நீங்க del என்ன போட்டிருக்கீங்களோ அதே போட்டுக்கலாம். நமக்கு x வேணுங்கிறதுனால xல மட்டும் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூஸை போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிக்கலாம். 8600 into 26 is equal to ஆன்சர் கிடைக்கும் 51100. இதான் நம்மளோட del x. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? del y கண்டுபிடிக்கணும். del y கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இங்க y வேணும் இல்லையா? அப்போ y வேணும்னா y இது x காலம், இது x காலம், இது y காலம். ஸோ நம்ம y வேணும் போது y காலம்ல நம்மளோட அந்த கான்ஸ்டன்ட்ஸை எழுதிடணும். 172500. அப்போ x காலம்ல இங்க இருக்கிறதுல as it is, del என்ன இருக்கோ 119 அதை அப்படியே எழுதிடலாம். ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 1 into 17250 17250 மைனஸ் 8600 into 19 போடும்போது 3400 கிடைக்கும். அப்போ del y வேல்யூ வந்துட்டு 9100. இப்போ நம்ம x and y வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு del x கண்டுபிடிச்சாச்சு, del y கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம x and y வேல்யூஸ் டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி x is equal to del x by del x வேல்யூ என்னது நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 51100 divided by del என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 7 ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நீங்க கால்குலேட்டர்ல போடும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். 7300 வரும். உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 7300 வரும். அப்போ y வேல்யூ கேட்கணும்னா del y by del y வேல்யூ எவ்வளவு நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 9100 divided by 7 del வேல்யூ. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 1300 கிடைக்குது. ஸோ நம்ம இப்போ அக்கௌண்ட் வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஹவு மச் வாஸ் இன்வெஸ்டட் இன் ஈச் அக்கௌண்ட். அப்போ இன்வெஸ்டட் அமௌண்ட் x is equal to 7300. ஒன் அக்கௌண்ட் இன்வெஸ்டட், அதர் அக்கௌண்ட்ல வந்துட்டு 1300. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.